ஏன் இவ்வளவு விவரம் உங்களுக்கு ஓப்பனா சொல்லப்படுதுன்னா, சித்தர்கள் அகத்திய பெருமான்னு சொல்லிட்டாரு. அ சீக்கிரம் வந்து நூல் பரப்பணும்னு அங்க இங்க இது வந்து காமெடியா இருக்குன்னு சொன்னோம்னா, எல்லாம் மேல இருந்துன்னா, சிவபெருமான்ல இருந்து எல்லாரும் முருகப்பெருமான்ல இருந்து எல்லாரும் வந்து அ சீக்கிரம் பகிரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்துல இருக்காங்க. அ சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்ப இந்த நூல வந்து தாங்கக்கூடிய சீடர்கள்ட்ட, நூலு வரல, எனக்கு அது வருது, இது இப்படி தெரியுது. உட்கார்ந்தாங்க, எல்லாம் செய்றாங்க. சரணாகதி இல்ல. நூலோட வரலாறு தெரியல. அதனால தான் இது சொல்லப்படுது. எத்தனையோ முறை பப்ளிக்கா வந்து அறிவிக்கப்படுது. அ நூலோட அந்த தொடக்கம் எதுக்கு நூல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கூட சில தெரியாம நூலு வேண்டி அமர்றாங்க தவத்துல. அ அ அமர்ந்துட்டு ஒண்ணும் வரலைன்னா எப்படி வரும்? அது அது வா அது எல்லாம் தெளிவா விசாரணை பண்ணி பார்க்கையில தெரியுது. அது ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கையில, அந்த வாழை சித்தன்கிற நாமம் வந்து அ சொல்லுதாம். அம்பாள்ல இருந்து எல்லாரும் சொல்லுதாங்க. வாழை சித்தன்கிற நாமம் அந்த சிவமகா வாழை சித்தன்கிற நாமத்த ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. மனித இயல்பு. ம். எந்த ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. "நாங்க என்னப்பா செய்ய?" அப்படின்னு சொல்லி தேவியர்கள்லாம் திருப்பி கேட்காங்க. அ அவங்க வந்து உன்னுடைய நாமத்த சொல்லதுக்கு, எங்க நாமத்த, அகத்திய நாமத்த எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சிவமகா வாழை சித்தன்கிற நாமத்த வந்து சொல்லதுக்கு, இப்ப சீடர்களே தயங்குறாங்களாம். என் கூட இருக்கக்கூடிய சீடர்கள். என் கூடன்னா எல்லாரும் கிடையாது. அந்த அது வந்து அவங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு அந்த ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, புகழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்க தான் சாமி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. வலம் வருவாங்க. அந்த தவத்துல உட்காரையில, அந்த அவங்களோட மனித இயல்பு நிலை வந்து தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம எளிமையா பழகுற விஷயங்கள், நம்மளோட நடைமுறை விஷயங்கள், நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்மளோட சென்ற காலங்கள், நம்ம நம்ம வந்து செஞ்ச நம்ம வந்து பயணப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க. மானிட நிலையில இருந்து ஒரு மானிடன வந்து உயர்வா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையா இருக்கும். அதான் சொல்லுதாங்க சித்தர்கள், தேவர்கள். அதுக்கு தான் இவ்வளவு வந்து உடைச்சு ஓப்பனா, பகிரங்கமா அவங்கட்ட சொல்லியிருக்கு. வாழைச்சித்தனோட நாமத்த சொல்லலேன்னா, நூலு வராது. அப்படி நூலு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கும் வேண்டாம், எங்களுக்கும் வேண்டாம். அப்படிதான் சொல்லப்பட வேண்டியது வரும். ஏன்னா, நல்ல விஷயங்கள ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாத போது, அது வர்றது நீங்க உட்காந்து உட்காந்து பார்த்தாலும் ஒண்ணும் ஏன்னா, அது சூட்சமம் இருக்கு. அது அவன் தான் நூலு, நூல் தான் அவன் அப்படின்னு ஒரு நிலை. அ இது ஏன் சொல்லணும்னா, நூலு சீக்கிரம் வரணும். தயங்கி தேங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நூல் கொடுக்கறதுக்கு நம்புறவங்களும் இப்ப வந்து சபைய ரொம்ப நம்பி சித்தன சரணாகதியோட இருந்து இருக்கிறவங்க விவரம் தெரியாதவங்களும் இருக்காங்க. சரி அகத்தியரோட நாமத்த மட்டும் சொன்னா போதும். 2 நாமம் ஒண்ணு தானே அப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த பகிர அது நம்ம சித்தன் தானே அவரு இவரும் ஒண்ணு 2 பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு நினைக்கிற சீடர்களும் இருக்காங்க. அவங்களுக்காகவும் சொல்லப்படுது. ஏன்னா வாழை சித்தன் நாமம் கட்டாயம் ஜபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அதாவது இங்க என்னுடைய நிலை, இயல்பு நிலை என்னன்னா, சித்தனோட நாமம் வந்து தேவர்களோட சூட்சமம் என்னன்னா, சிவமகா வாழை சித்தன், யுகம் அறியாத சித்தன, இனிமே யுகம் அறிஞ்சா தான் அதான் யுகம் மாற்றணும் அப்படின்னு ஒரு சூட்சமத்த வச்சிருக்காங்க. அந்த அதாவது அதிக அளவுல பெயர் வந்து வெளியில தெரியணும் அப்படிங்கிற நிலை. அதாவது இப்ப உள்ள இயல்பு நிலை இந்த லோகம் அறிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற நிலைக்காக ஏன்னா பிறகு ஏன்னா நாமம் பகிரல தான் இங்க உள்ள எல்லா விதிமுறைகளும், எல்லா சபையோட கொள்கை நிலைகளெல்லாம் உயர் இறை கொள்கைகளா, உயர் சித்த கொள்கைகளா அது வடிவமைக்கப்பட்டு வந்துரும் எதிர்காலங்கள்ல. அ அதாவது எந்த நடைமுறையும் கிடையாது. இங்க எளிமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். அடுத்த ஜீவராசிகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுதான். அ அப்புறம் குடுத்த பிரபஞ்சத்துக்கு குடுக்கணும். இப்படி இந்த இத வச்சு தான் பின்னாடி கொள்கைகள் வடிவமைக்கப்படும். இது வந்து எல்லா வணங்குதல் நிலையில உள்ளவங்களும், எல்லா இறைவனை வணங்குறவங்க, எல்லா வழிமுறைகளையும் வணங்குறவங்க எல்லாரும் வந்து
எல்லாத்துலயும் வந்து அன்பு தான் வந்து பிரதானமா மையப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த சபை அன்பை ஆயுதமா வச்சிருக்கு. அன்பின் வழியில நடக்கையில மற்ற எல்லா நல்ல தன்மைகளும் வந்துரும். அதுக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. அதான் நம்ம இறைவன அன்பானவன், கருணையானவன்னு சொல்லுதோம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிடுதோம். அந்த கொள்கை தான் இங்க. அந்த கொள்கையில ஏத்துக்கிடையில உங்களுக்கு மனுஷனுக்கும், கடவுளுக்கும், எல்லாருக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் உங்க மனோநிலை வந்து பார்க்காது. உயர் சூட்சமத்த புரிஞ்சுக்கிடும். உங்க நான் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ள காணாம போயிரும். ஆணவம், அகம்பாவம்லாம் காணாம போயிரும். அந்த மனித நிலைய தாண்டி ஒரு மகான் நிலை வந்துரும். மகான் நிலை வரையில எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை வந்துரும். ஒரு ஞானி. ஞானியால எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிடணும். அந்த தன்மையில எளியவங்களும் இருந்து இறைநூல் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. எல்லாம் எல்லாம் சித்தர்களா வரணும், ஞானிகளா வரணும், மகான்களா வரணும். எல்லாரும் சிவமகா வாழை சித்தனின் பிம்பங்களா வரணும். அ அதான் இங்க உள்ள ஆசை. அதற்கு முதல்ல சித்தனை ஏத்துக்கிடணும். ஏத்துக்கிடையில சிவநூல் தஞ்சமடையும். சிவநூல் தஞ்சமடையில அனைத்து நற்பண்புகளும் உங்களுக்குள்ள படிப்படியா விதைக்கப்படும். எண்ணம் விரிவடையும். செயல் வந்து செழுமை அடையும். உங்க ஆட்சி வந்து பின்னாடி பிரபஞ்சத்தோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளிப்பட்டுரும். உள்ளுக்குள்ள சுயம் என்னது? இறை. அப்போ உங்களோட சுயத்த வெளிய கொண்டு வரதான் எங்களோட இதோட நிலை. அன்னைக்கு கூட காலையில ஒரு கருத்து இதாச்சு. சும்மா இரு அப்படின்னா, சுயமா இருன்னு அர்த்தமா. சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருன்னு சொல்லுதோம்ல. சுயமா இரு அப்படின்னு சொன்னது தான், சும்மா இரு அப்படின்னு மாறியிருக்கு. அதனால தான் அவங்கள சும்மா இரு, சும்மா இருன்னு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. சித்தர் சபையில, சும்மா இரு அதான் தவம். சும்மா இரு சொல்லற அப்படின்னு இருக்கோம்ல. சுயமா இரு சொல்லற. சுயம்னா என்னதான்? இறைத்தன்மை தான். அமைதிக்குள்ள இறைவன் உட்கார்ந்திருக்காரு. அமைதியா இருங்க. நீங்களும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி, இறை நூலும் அத தன்மையில தான் உங்களுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லி, ஓம் அகதீஷாய நமக. ஏதாவது சீடர்களுக்கு வந்து சித்தர்கள் வந்து உங்க மேல கவனம் வைக்க சொல்லுதாங்க. தேவியர்கள் வந்து உங்க மேல கவனம் வைக்க சொல்லுதாங்க. சூட்சும சிவமகா வாழை சித்தன் வந்து உங்க மேல கவனம் வைக்க சொல்லுதாங்க. நூல வளர்க்கறதுக்கு. நூல் வளர்த்துட்டு வர அவங்கள வாட்ச் பண்ண சொல்லுதாங்க. ஆ, பாலதிரிபுர சுந்தரி வந்து சொல்லுது. இவ்வளவு விஷயங்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இயல்புல மனுஷங்கள்ல, சீடர்கள் அங்கங்க உள்ளவங்கள்ல புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்ட நிலைகள் இருக்கு. எல்லாம் அந்த விஷயங்கள பார்த்துக்கிட்டு ஏன்னா இங்க நூல் குடுக்கையில வந்து ரோஜா மாரி கொடுக்கப்படுதாம். ஆனா சீடர்கள் தப்பு பண்ண மாரி அது சித்தன நோக்கி ஈட்டியா வருதாம். ஈட்டியா எப்படி வரும் அப்படின்னா, அது அந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரச்சனைகள், காரிய தடைகள் எல்லாம் கை, கால் அந்த விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அங்க அவயங்கள் அந்த பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நிலைகள், கால், கை வீங்குது எல்லா விஷயங்களும் வந்து சிவநூல் தாங்கத சீடர்கள் செய்யக்கூடிய அந்த அந்த நிலையினால, ஆணவ நிலையினால முன்னாடி வேற மாரி இருந்தது. ஆணவ நிலையினால, அகந்தை நிலையினால, கர்வ நிலையினால சீடர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அவங்கள தான் சாரும். சரியா கவனிக்கல, வைக்கல, வழி நடத்தலைன்னா அது சித்தன சாருது. ஓம் அகதீசாய நமக. ஏன்னா வழி நடத்துது அப்புறம் அவன் சித்தன் அங்கேருந்து சொல்லிட்டு பெசாட்ல இருப்பான்னா, அந்த ஆசியெல்லாம் கேட்டா நீங்க அரண்டு மிரண்டு உயிருவீங்க. அவ்வளோ கணங்கள் என்னைய பயங்காட்டியிருக்கு. அ அதனால நூல் தாங்குற விஷயம் எளிமையான விஷயம் தான். அத ஒரு கடமைக்காக செய்யாம, ஒரு உயர்வான இறை நிலையில இருந்து அன்புங்கிற அற்புதமான நிலைக்குள்ள இருந்து செய்யுங்க. ஒரு எச்சரிக்கை நிலையோட செய்யுங்க. ஒரு கவன சிதறல் இல்லாம செய்யுங்க. எளிமையான விஷயம் தான். கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யுங்க. ஓம் மகதீசாய நம. ஏனோ தானோன்னு ஒரு வார்த்தை இங்க 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 சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ஏனோ தானோன்னா சரி சும்மா செய்வோம் வந்தா வருதா போனா போகுது. அப்படின்னு இல்லாம, இது இறை சம்பந்தப்பட்ட விஷயம். மெயினா சித்த சபை சம்பந்தப்பட்ட விஷயம். ம் மே அது அதற்கோட முக்கியம். சித்தன் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகளும் சித்தன போய் பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஒரு எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு நீர்நிலை இருக்கு. அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் அங்க இருந்து நீரை வந்து வெளியேத்தணும். டப்புன்னு உடைச்சு விட்டா குளம் உடைஞ்சு போயிரும்.
அதுக்கு மடை வச்சு, கெட்டி, செஞ்சு, அதற்கு பாதுகாப்பு போட்டு, அதுக்கு திறந்து மூடத நிலைகள் கொடுத்து, அதுக்கு அதுக்கு அந்த உராய்வு, கிராய்வு அந்த அந்த சாதன நிலைகள்ல வராம எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சு, பக்குவமா கையாளணும். சும்மா அப்படி வெட்டி விட்டு கரைய வெட்டி விட்டா, கரையே உடைஞ்சு போயிரும். அதே மாரி தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலும். அத எந்த நிலைய சித்தனுக்கும், சிவநூலுக்கும், சீடர்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. அ குடுத்துட்டு ஏன் மடைய திறந்து விட்டு பெசாட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கலான்னா, அது எங்கேயும் அரிச்சிறக்கூடாது. எங்கேயும் கசிவு ஏற்பட்டுறக்கூடாது. எங்கேயும் தேவையில்லாத இடங்கள்ல விரிசல் ஏற்பட்டுறக்கூடாது. டேமோட மொத்த அழுத்தமும் எங்க திறந்து விடணுமோ, எத்தன சிலிண்டர் வழியா வெளிய வரணுமோ, அப்படி எத்தன மதகுகள் வெளிய போணுமோ, அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக எச்சரிக்கையா சித்தன் வந்து கண்காணிச்சு வரணும். எந்த சீடர்களுக்கு எந்த விஷயம் வந்துகிட்டு இருக்கு, இங்க எவ்வளவு தேவை, இங்க எவ்வளவு தேவை இல்ல, இங்க வறட்சி இருக்கு, இங்க இந்த உபதேசங்கள் தேவை, இங்க அதிகமான நீர் இருக்கு, அதனால இங்க கம்மி பண்ணி விடணும். நீர்ப்பாய்ச்சிம்பாங்க எங்க கிராமங்கள்ல. அதாவது உங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. இங்க வந்து நீர்ப்பாய்ச்சின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. எல்லா இடங்கள்லயும் முன்னாடி நீர் பாய்ச்சினா, நீரை பாய்ச்சக்கூடிய மனிதன். யாருக்கு எங்க தேவை, எந்த வயல் உண்மையிலே காய்ஞ்சிருக்கு, எங்க அதிகமான தண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்து விடுவான். அதே மாரி ஒரு பணிய எனக்கு செஞ்சிருக்காங்க. எனக்கு குடுத்துருக்காங்க. அ தேவை இருக்கிறவங்க தேவைகளுக்கு தக்கன எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வாய்க்கால்ல. அ எதுக்கு தேவையோ, எப்ப தேவையோ, அப்ப வந்து எந்த விதமான தேவையோ, எந்த நேரத்தில தேவையோ, அதே மாரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்களும் எடுத்துக்கணும். என்னோட கண்காணிப்பும் அதில முக்கியமா இருக்கணும். அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வயலுக்கு சொந்தக்காரங்க, வாய்க்காலுக்கு சொந்தக்காரங்க, நிலத்திற்கு சொந்தக்காரங்களா நீங்க இருந்தாலும், எந்த நிலத்திற்கு, எந்த வாய்க்காலுக்கு, எந்த வயலுக்கு, எந்த வரப்ப திடப்படுத்தி, எந்த வரப்ப கம்மி பண்ணி, வரப்பு உயரமா இருந்துட்டான்னா, தண்ணி வெளிய போகாம பயிர் அழுகி இருக்கக்கூடிய சூழல் வரும். அதனால எந்த நிலையில வெளியேறும் தன்மை ஒரு வயல்ல இருந்து ஒரு வயலுக்கு எப்படி வெளியேத்தணும், அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப திறந்து விட்டுட்டான்னா, அந்த வாறுகால், அந்த வாய்க்கால், அந்த விஷயங்கள்லாம் இதாகி போயிரும். மதகையும் அடிக்கடி கண்காணிக்கணும். எல்லா விஷயங்களும் இருக்கு. நூலுனா லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இது ஒரு சின்ன எளிமையான உங்களுக்கு ஒரு புரிதல உண்டு பண்ணக்கூடிய இது எத்தனையோ அ உபநிலைகளை, எத்தனையோ விஷயங்களை எக்ஸாம்பிள்ன்னு சொல்லுவாங்கல்ல. அ அந்த விஷயங்கள வச்சு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற விஷயத்த பண்ணலாம். அ இது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சின்ன எளிமையான விஷயங்கள் இதான். எதான் புரியும். இல்லாட்டி உங்க உங்க தன்மையில நீங்க அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள வச்சு பார்த்துக்கோங்க. அது என்ன நிலைனாலும் அதோட பார்த்துக்கோங்க. அதோட தன்மைய ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஓம் அகதீசாய நமः.